Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு டே 3 ஓட நெக்லைன் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா எப்பயும் போல் ஜரி த்ரெட்டில் ஒரு 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டை வந்து நீங்கள் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் நிறைய நடுவில் வந்து இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி சைஸ் வந்து பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் ஒரு 3 லைன் ஜரி த்ரெட் வந்து கொடுக்கணும். அது எப்பயுமே வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸில் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் வந்துட்டு நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். எப்பயுமே 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு பீட் வந்து தூக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் சிங்கிள் லைன் சுகர் பீட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 3 mm இல்லைன்னா 4 mm ரெண்டில் எந்த பீட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 mm பீடே எடுத்துக்கலாம். அது ஒரு லைன் நீங்கள் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் அதை கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் வந்து சுகர் பீடை நம்ம கொடுக்க போகிறோம். நான் 3 mm தான் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட 4 mm இருந்தாலும் நீங்கள் 4 mm கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் கோல்ட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேர்ல் யூஸ் பண்ணுறதுனாலும் பேர்ல் யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட் அப்பான் த சாரீ கலர், ஓகேங்களா? சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கலர் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி போடுற ஸ்டிச் வந்துட்டு த்ரெட் ஒர்க் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் இருக்கும், இந்த சுகர் பீட்ஸ் இருக்கும். சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ரிசோ பிராண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கலர்ஸ் போகவே போகாது. அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுற விதத்துலேயும் அது வந்து கலர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து 3 ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று செயின் ஸ்டிச்சு, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம பீட்ஸை வந்து நம்ம கோத்து போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் வந்து 3 mm பீடு, ஒரு லைன் வந்து மறுபடியும் சுகர் பீட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க்கில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பீட் ஒர்க்கோ இல்லை வந்து எனக்கு ஸ்டோன் ஒர்க்கு ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லைஃபாக இருக்கும். த்ரெட் ஒர்க் எப்பயுமே லாங் லைஃபாக இருக்கும், அதனால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், பட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப மினிமலான ஒர்க்கு தான் நான் நெக்லைன் கொடுத்துருக்கேன். இந்த நெக்லைனை நீங்கள் ஒரு பாட் நெக்குக்கோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டான போட் நெக்லையோ நீங்கள் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ 3 லைன் வந்து பீட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு ஸோ ஒரு பக்கமாக தான் போட போகிறோம். நமக்கு லைன்ஸ் போட்டோம்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நேராக போடுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து கோல்டு கலர் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குன்னு இருக்கிற நான் காமிச்சேன் இல்லையா, அந்த த்ரெட்டை தான் 4 த்ரெட்டாக எடுத்திருக்கேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸு, ஆனால் 4ஆக வர மாதிரி நான் எடுத்துகிட்டு கீழேருந்து இங்கே மேலே வந்து 2 தடவை சுற்றி அந்த ஹெட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி நான் போடுறேன், ஓகேங்களா? நார்மலாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக இந்த லைன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கோல்டு கலரில் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். இதே வந்து சாரீ வந்து சில்வர் கலர்னால் இது அப்படியே நீங்கள் சில்வர் கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜரியிலேருந்து பீட்லேருந்து எல்லாமே சில்வர் கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட சாரீ கலர் என்னவோ அந்த கலரில் நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து போட்டிங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலரில் போடும்போது இன்னும் அழகாக தெரியும் அதனோட லுக்கு. ஸோ சாரி, கொஞ்சம் வீடியோ வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அதனால் சரியாக தெரியல. இப்போ இருந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 2 தடவை சுற்றணும் ஹெட் போர்ஷனை. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ளோவ் மாதிரி அழகாக வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம்.
ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு கலரில் வந்து 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஆனால் டபுளாக நான் வந்து 2 தடவை சுற்றி அதுக்கப்புறம் போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஒரு பீடு சைஸுக்கு நமக்கு வரும். ஏன்னா இது வந்து சின்னதாக போட்டோம்னா அவ்வளோ எஃபெக்டாக தெரியாது. அதனால தான் 2 சுற்றி நான் வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டாக நான் போடுறேன். இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதனோட லுக்கே வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நெக்லுக்கு. இதே வந்து நீங்கள் வேவியாக இல்லை வந்து ஒரு கட் ஒர்க்கில், அதாவது ஸ்கேலப் டிசைனில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்துட்டு நம்ம அந்த காம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை போடணும். அப்போ தான் வந்து இதிலேருந்து அது வர மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக இது வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு அவுட்டர் லைன் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்டர் லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். அப்படி அவுட்டர் லைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சிட்டேன். ஜரி த்ரெட்லேயே வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஜரி த்ரெட்லேயே நம்ம அவுட்லைன் வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் நம்ம அப்படியே கொடுத்துட்டே வரப்போகிறோம். அது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தான் அதனோட அவுட்லைன் கொடுத்தது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சிங்கிள் லைனே கொடுங்க போதும், அதுவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ என் சேனலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நடுவில் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து. இந்த நெக்லைனு நீங்கள் வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்க மல்டி கலர்ஸில் இருக்க சாரீக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டுக்கு பதிலாக இன்னொரு கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணி அந்த இடத்துல கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும்.
இது கம்ப்ளீட்டாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதனோட ஃபைனல் அவுட்லுக் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபைனல் அவுட்லுக்கு. உங்களுக்கு வந்து 2 பீட் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு கீழே வந்து தொங்குற மாதிரி இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.